வெள்ளிக்கிழமையின் இரண்டாவது பகுதி வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். முக்கலையை வைத்துத்தான் இதையும் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. ஆரம்பத்திலே நாடகம் சார்ந்த விடயங்களை, நாங்கள் நடிப்பு துறை சார்ந்த விடயங்களை பேசியிருந்தோம். அதுக்கு முன்பு நாங்கள் தலைப்பு பகுதியினூடாக இயலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசியிருந்தோம். அதிலே ஒன்று விடுபடுகிறது இல்லையா? இயல், இசை, நாடகம். நாடகத்தை பற்றி கதைத்தாத்து, இயலை பற்றி கதைத்தாத்து. அப்போ இடையிலே இசை ஒன்று அங்கே மிஸ் ஆகுது. இப்போ அந்த இசை சார்ந்து தான் நாங்கள் பேச போகிறோம். அதில் இப்போ முக்கியமாக ஒரு பாடல் ஒன்று எனக்கு கேட்கணும் போல் இருக்குது. அதுலேயும் லைவாக ஒரு பாட்டை கேட்டால் நல்லா இருக்கும் போல் இருக்குது. யாராவது பக்கத்தில் இருந்து ஒரு பாட்டு பாடி அதை கேட்டு ரசித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ மனசுக்கு தோணுது. ரைட், இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நான் இப்போ ஒரு பாடலை கேட்டு அப்படியே ரசிக்க போகிறேன். சரி. चांद छुपा बादल में, शर्मा के मेरी जाना, सीने से लग जा तू, पल खाके मेरी जाना, गुमसुम सा है कुछ कुप्चा है, मदहोशी है खामोशी है, समा हो समा कुछ और है, हो चांद छुपा बादल में, शर्मा के मेरी जाना, नजदीकिया पड़ जाने दे, हर नहीं बब नहीं अभी नहीं नहीं नहीं, ये दूरिया नित जाने दे, हर नहीं बब नहीं अभी नहीं नहीं नहीं, दूर से ही तुम जी भर की देखो, तुम ही कहो कैसे दूर से देखो, चांद कदे से देखता चकोर है, गुमसुम सा है कुछ कुप्चा है, मदहोशी है खामोशी है, समा हो समा कुछ और है. சூப்பர் சூப்பர். இந்த காலை வேளைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதமான மெல்லிசை பாடல், இதமான ஒரு பாடல் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. சரி, யாருப்பா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடும். இவங்க தான் அஜித் சந்திரசேன. நல்ல அருமையான முறையில் ஹிந்தி பாடலை பாடி ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, உங்களை அன்போடு வரவேற்றுக்கொள்கிறோம். ரைட், எங்களோட அஜித் சந்திரசேன அவங்கள பொறுத்தவரையில் அவங்களோட தாய்மொழி சிங்களம். ஆனாலும் தமிழ் பாடல்களை எல்லாம் நல்ல அருமையாக பாடக்கூடியவர், ஹிந்தி பாடல்களையும் அவ்வாறே பாடக்கூடியவர். அதுக்கு ஒரு சான்றாகவே ஆரம்பத்தில் அந்த பாடலை பாடி ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்று இந்த இசைத்துறையில் ஒரு கோல் வச்சு கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பாடகர், இசையிலே இன்னும் வளர வேண்டும் என்று அவர் துடித்து கொண்டிருக்கின்றார். இதுவரையில் எத்தனையோ மேடைகளை கண்ட எங்களுடைய அஜித் சந்திரசேன அவர்களை இன்றைய தினம் சந்தித்துக் கொள்வதில் மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். எனக்கும் சந்தோஷம் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு. என் மியூசிக் லைஃப்க்கு பெரிய ஒரு, எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. இல்லை இல்லை, அதெல்லாம் சரி. எப்போ நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா இப்படி நம்மளை ஒரு தமிழ் அலைவரிசையில் கூப்பிட்டு இப்படிலாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க பேசுவாங்கன்னு சொல்லி எப்போ நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? எந்த இந்த வாய்ஸ் மேலே எப்படி நம்பிக்கை ஒன்று இருக்குது. அந்த நம்பிக்கையை நான் நினச்சேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு. அந்த வாய்ப்பு எனக்கு எடுத்து கொடுத்த நம்ம ஜெமன் சாருக்கும் மிச்ச நன்றி. சரி, நீங்கள் ஏற்கனவே ஒரு தனியார் தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கிறீங்க இல்லையா? ஓ, சரி. அப்போ இப்படி உங்களோட கலைத்துறைக்கு, உங்களுடைய கலை ஆர்வங்களுக்கு கை கொடுப்பதற்கு எல்லோருமே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்களுடைய கலை சார்ந்து நீங்கள் முன்னுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலே வாழ்த்தி கொள்கிறோம். சரி, இந்த இசைத்துறைக்குள்ளே எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்க? நான் வேற ஒரு சகோதர மொழி இந்த சேனலில் ப்ரோக்ராம் பண்ணிச்சு, ரியாலிட்டி ப்ரோக்ராம் தமிழில் ஒன்று. அதில்
கடைசி ஃபைனல் அங்கே வரைக்கும் நான் வந்து நான் இந்த கொழும்புல வேலை செஞ்சுருந்தேன். அந்த நேரத்தில் நான் சும்மா ப்ரோக்ராமுக்கு போயிட்டு எனக்கு நான் ஃபேவரட் பாடகர் தான் கேஜே யேசுதாஸ் சார். அவர்கிட்ட பாட்டு ஒன்று படித்து கடைசி ஃபைனல் 5 வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு மேடைகள் கூட கிடைச்சி எனக்கு இந்த சிங்களத்திலும் படிக்கிறதுனால அதுவும் சான்ஸ் கிடைச்சி அந்த மாதிரி பெரிய பெரிய மேடைகள் எனக்கு கிடைச்சி. ஏவுட்டு தனி ப்ரோக்ராம் ஏவுட்டு 1 man ஷோ இப்போதுக்கு 3 நான் முடிச்சிருக்கேன். இன்னொன்றும் செய்ய முன்னுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு போட்டிக்கு போய் ஒரு பாடல் பாடினீங்க இல்லையா, கேஜே யேசுதாஸ் அவங்களோட பாட்டு. அந்த பாட்டை கொஞ்சம் இப்போ எங்களுக்கு கேட்கணும் போல இருக்கு. ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என்னுள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே. ஒரு பெண் புறா கட்டந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணை சுட்டுமே அது அந்த காலமே. மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலமே. என் தேவனே ஓ தூக்கம் கோடு, மீண்டும் அந்த வாழ்க்கை கோடு. பாலைவனம் கடந்து வந்தேன், பாதங்களை ஆரவிடு. நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயம் நாம் அவதானிச்சு என்ன தெரியுமா, உங்களோட தமிழ் உச்சரிப்புகளும் நல்லாவே இருக்குது. இந்த தமிழோட உங்களுக்கான தொடர்பு அந்த அந்த தொடர்பு கனெக்ஷன் எப்படி வந்துச்சு? நான் பதுல்லையில் நம்ம தோட்டத்து மக்களோட தான் இருக்கேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸும் தமிழ் முஸ்லீம் சிங்களம் எல்லாம். அது சின்ன காலத்துலேருந்து அந்த எழுதியே எனக்கு தமிழ் எழுதுவேன் எழுதுவேன். ஆனால் படித்ததெல்லாம் படித்த எனக்கு சிங்களம் படித்தது நான் சிங்களம். அப்படி அந்த அப்படி மக்கள் கூட்டாளி மக்கள் அப்படி தான் எனக்கு இது கிடைச்சி. எனக்கு நான் இந்த பாட்டுக்கு எனக்கு இந்த நான் என் வீட்டு அந்த මගේ අවටේම සාමාන්‍යයෙන් මේ ටැමිල් ඉන්නවා. ඉතින් යාළගේ සින්දු දාලා තියෙන ඒවා ඇහිලා තමයි මම මේ සින්දු ගැන නැවුනේ. ரைட். இப்போ நீங்கள் ஒரு ஹிந்தி பாட்டு பாடினீங்க, தமிழ் சிந்து அதுவும் பாடினீங்க, தமிழ் பாடலும் பாடினீங்க. தென் அப்போ சிங்கள சிந்து அகமுது අවසාන මොහොත මාගේ පෝරක දැසමානේ පෙනේවි රූපේ ඔබගේ මැවි මාගේ අම්මේ දැනෙයි ඔබේ සුවඳ අම්මේ. අවසාන මොහොත මාගේ පෝරකය දැසමානේ පෙනේවි රූපේ ඔබගේ මැවි මාගේ අම්මේ දැනෙයි ඔබේ සුවඳ අම්මේ. පොඩි කාලේ වීදි අතරේ සිව්වා කුඹි සුවඳ අම්මේ. ඒ සුවඳ දැනීලා පාරේ මඩ වතුර බීවා ගලනලේ
කිරිවුනේ නොමැතිදෝ ඔබෙලයි මාඔබේ පුතු නොවේද අම්මේ ඔබේ පුතු නොවේද අම්මේ. ஒரு தாய்க்கு மகன் மட்டுமல்ல இந்த முழு நாட்டுக்குமான ஒரு குழந்தையா இருக்கிறீங்க. சரியா, இசையை வளர்க்குறதுல, இசையை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கறதுல ஒரு பெரும் பணியை செய்கிறீங்க நீங்கள் வந்து. சரியா, உங்களுக்கு வேறு என்னென்ன மொழிகளில் வந்து பாட முடியும், பரிச்சயம் இருக்குது? எனக்கு ஹிந்தி தமிழ் படிக்கணும். ஆனால் வேறு நான் ட்ரை பண்ணிடல, இன்னும் ட்ரை பண்ணலையா? ட்ரை பண்ணணுன்ற ஐடியாக்கள் இருக்கு. எப்படி சரி, இந்த இலங்கையில் வேறு லெவலாக ஒன்று போய் எனக்கு பிளான் ஒன்று இருக்குது. அப்படி போவேன். அது என்ன பிளான்? அது மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இப்போ மிக்ஸ் தமிழ் சிங்களம் மிக்ஸ் பண்ணி அப்படி வேறு இப்போ போகிற பாட்டு புது பாட்டு தானே, பழைய பாட்டுகள் அந்த மாதிரி மெலடி போட்டு அந்த மாதிரி என் ஐடியா ஒன்று இருக்குது. அப்படி தான். சரி, உங்களோட அந்த எண்ணங்கள் ஈடேற வேண்டும், எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் நிச்சயமாக தனியே இந்த பாடல் துறை இசைத்துறையில் மட்டும் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும், அதை தாண்டின ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை, உங்களோட குடும்பம், அது சம்மந்தமாக கொஞ்சம் பேசுவோம். எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்குது. அப்பா இறந்துட்டார். நான் மேரி பண்ணியிருக்கேன். நான் என் மனைவியோட பேர் சனு. வேறு உங்களோட சொந்த இடம் வந்து அங்கே என்ன சொல்லியிருந்தீங்க? நான் லுணுகலையில் அங்கே தான் இருக்கிறாரு. நான் தொழில் ஒன்று பெயிண்ட் பண்ணுறேன். நான் அது ரெண்டும் இது மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். சரி, இப்போ உங்களோட பர்சனல் லைஃப், இந்த கலை, இசை, இது ரெண்டையும் வந்து ரெண்டையும் விட ரெண்டு கண் போல் இருக்கும், அப்படித்தானே? ரெண்டையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? நான் மியூசிக் இந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா அவ்வளோ இது வேலை செஞ்சுக்கிட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலும். ஆனால் எவிட்டு மியூசிக் லைஃப்க்கு மியூசிக்கு போக என் மனைவி சரியான மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட்டுனால தான் இவ்வளோ இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன். சரி, நிச்சயமாக உங்களோட மனைவி வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரசிகையாக இருப்பாங்க. சரியா, இப்போ நீங்கள் வீட்டில் உங்களோட குழந்தைகளை சரி மனைவியை சரி அடிக்கடி பாடி சந்தோஷப்படுத்துவீங்க. அப்படி பாடுறா இருந்தால் என்ன பாட்டு பாடி நீங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க? அப்படின்னா ஹிந்தி பாட்டு முதல்ல படித்த பாட்டு தான். அந்த பாட்டு, அதை தாண்டி வேறு ஏதாவது ஒரே பாட்டை தொடர்ந்து பாட இல்லாத தானே பாட்டு இருக்கு? நான் பாடுங்க. रोस पेति हथुराला यहन मत सतपाला. அது ஒரு பாட்டு. இன்னொன்றுக்கு பாட்டு கூட இருக்கு எனக்கு வராது இப்போ இருக்கு. சரி, அப்போ நீ அவங்களுக்காக பாடுற பாட்டு நிறைய பாட்டு இருக்கும். சரி, அதை விட்டுருவோம் நாங்கள். இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்காக, சரியா, இப்போ நானும் உங்களுக்கு ரசிகன் ஆகிட்டேன். இப்போ உள்ளுக்கு இருந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எல்லாருக்குமா பாடுறதா இருந்தால் என்ன பாட்டு பாடுவீங்க? நான் பாட்டுக்கு அந்த பழைய பாட்டுக்கு சரியான மாதிரி விருப்பம். சவுந்தரராஜன் சார்ட்டு ஒரு பாட்டு இருக்கு, நான் சரியான ஆசை. அப்படியா? சரி, பாடுங்க கேட்போம். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும்,
அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே மனிதன் யாரும் இல்லையோ அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும். அங்கே எனக்கோரிடம் வேண்டும். எனது கைகள் நீட்டும் போது வீணை அழுகின்றது. எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. எனது கைகள் நீட்டும் போது வீணை அழுகின்றது. எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது. என்னை நினைத்து என்னை படைத்தான் இறைவன் என்பவனே. கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கொடியவனே. ஓ இறைவன் கொடியவனே. அருமை அருமை அருமை. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களுடைய இசையிலே வந்த அருமையான ஒரு பாடல் அது. சரி, அந்த பாட்டுக்கு விருப்பம் சரியான மாதிரி தான். சரி சரி. இப்போ எங்கே நிம்மதி வேணும்னு நீங்கள் பாடி இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களா? இந்த கலைத்துறையில் ஈடுபடுறது எப்படி இருக்குது? நிம்மதியாக இருக்கு. இப்போ இந்த கலைக்கு வந்து எனக்கு மிச்சம் எனக்கு ரொம்ப எனக்கு கிடைக்காது. நான் இந்த லைஃப்பு சரியான மாதிரி தமிழ் அவ்வளோ வராது. தேவால் மட்டும் லைஃப்னா அது எங்கேருந்து கிடைச்சிச்சு? அது மியூசிக்னால தான். மியூசிக்னால. சரி சரி. இப்போ நாங்கள் கூட ஊருக்கு வந்து அஜித்துன்னு சொன்னால் தெரியுமா எல்லாருக்கும்? இல்லாட்டி பாடகர் அஜித்துன்னு சொன்னால் தெரியுமா? அஜித் சந்திரசேன் சொன்னால் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். பாடகர் அஜித் சந்திரசேனா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அப்போ அந்த மக்கள் அங்கீகாரம் எப்படி? அவங்க எப்படி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் தராங்க ஊர் மக்கள்? ஊர் மக்கள் சரியான மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. பதில் நான் போட்டி அந்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு பாட்டு படித்து கடைசி வரைக்கும் வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு நான் அந்த ஒரு பாட்டுக்கு இந்தியாவிலேருந்தும் அந்த பாடகர் ஒருத்தர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாரு, நீ நல்லா படிக்கிறேன்னு. அந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் சரியான மாதிரி மாற சப்போர்ட் ஒன்று. எங்கே போனாலும் எனக்கு என்னை கண்டோன்னு இந்த அஜித் சந்திரசேன் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படி ஒன்று இருக்குது. சரி சரி. இப்போ நீங்கள் அந்த போட்டிக்கெல்லாம் போகிறதுக்கு முதல்ல நம்மளுடைய சின்ன பருவம், பாடசாலை காலம் இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? இப்போ உண்மையிலே இந்த நானும் ஒரு பாடகராக வர வேண்டிய ஆள் தான். என்னுடைய நண்பர்களாலே நான் பாடலை துறைகளை வராமல் போனேன். அவங்க அப்பயே சொல்லி நான் உனக்கு பாட்டெல்லாம் சரி வராது, நீ விட்டுட்டு வேறு ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் அதோடய விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பாடகராக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பங்களிப்பு இருக்கும். பாடசாலை காலங்களில் நண்பர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்தாங்களா பாடுறதுக்கு? உங்களை ஒரு ஊக்குவிச்சிருப்பாங்க? என் லைஃப்பில் அப்படி ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சில்ல. என்ன நான் சரியான ஏழை. எனக்கு உதவி பண்ணது உதவி பண்ணுறது நானே இந்த ட்ரை பண்ணி வந்தது. எனக்கு உதவி பண்ணது எங்கள் அப்பா உதவி பண்ணார், சப்போர்ட் கொடுத்தாரு. அப்பா சப்போர்ட் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நான் ஒரு ரியாலிட்டியில் பாட்டு படித்தோன்னு எனக்கு நண்பர்கள் சரியான மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் நல்ல சப்போர்ட் இருக்குது. சரி சரி. அந்த இப்போ இருக்கிற அந்த சப்போர்ட்டோட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்வத்தோட திறமையோட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சிருப்பீங்களா? ஒரு இலக்கொண்டு இருக்குமே, ஒரு டார்கெட் உண்டு. அது என்னவா இருக்குது? எனக்கு எந்த நாளைக்கு இந்த ஃபீல்டு இருக்கிற மாதிரி ஒரு பாடகர் ஆகணும். இன்னைக்கு வந்து நாளைக்கு போகிற மாதிரி இல்லை, தொடர்ந்து இருக்கிற மாதிரி. சந்தோஷம். நீங்கள் இருப்பீங்க. இதுவரைக்கும் ஏதாவது ஆல்பங்கள் அப்படி ஏதாவது வெளியிட்டிருக்கிறீங்களா நீங்கள்? இப்போ இந்த சிங்கள பாட்டு ஒன்று மியூசிக்கெல்லாம் பண்ணியிருக்கு. டிசம்பர் கடைசி வரைக்கும் நான் ரிலீஸ் பண்ணேன். சரி சரி. சரி. இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு பாட்டை கேட்கணும் போல் இருக்கு எனக்கு. ரைட்.
மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. மலரே தென்றல் பாடும் கானம் இது, நிலவே உன்னை கூடும் வானம் இது. நிலம் இடம் மாறினாலும் நிழல் நிறம் மாறினாலும் நிலை பெறும் காதல் என்னும் நிஜம் நிறம் மாறிடாது. இறைவனின் தீர்ப்பு இது. ஹோ, எவர் இதை மாற்றுவது? மலரே தென்றல் பாடும் கானம் இது. பூபாலம் கேட்கும் அதிகாலையும் பூஞ்சோலை பூக்கும் இளமாலையும் நீ என்று ஏது ஒரு ஞாபகம், நீ பேசும் பேச்சு மணிவாசகம். உள்ளமேனும் வீடெங்கும் உன்னழகை நான் தானே சித்திரத்தை போலென்றும் ஒட்டி வைத்து பார்த்தேனே. என்னை தழுவும் இளந்தளிரேன் உனக்கென நான் வாழ்கிறேன். மலரே தென்றல் பாடும் கானம் இது. நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இசையை பார்த்து சொன்னதாக நான் நினைக்கிறேன். சரியா? ரைட். இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய பேசலாம் போல் இருக்குது. நிறைய பேசுகிறத விட நிறைய பாடல் உங்கள் மூலமாக கேட்கணும் போல் இருக்குது. இருந்தாலும் டைம் கொஞ்சம் இல்லாததுனால நாங்கள் இப்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். நிறைவா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு மியூசிக், இந்த மியூசிக்கில் ஃபீல்டில் இப்படி சரி என்னோட பெரிய லட்சியம் ஒன்று இருக்குது, இந்தியாவுக்கு போகிறதுக்கு. எனக்கு அந்த பேரும் கிடைச்சி ஸ்ரீலங்கன் ஜேசுதாஸ்னு ஒரு ரியாலிட்டியில். அதனால் அந்த மாதிரி போயிட்டு ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு படிக்கிறது தான் அது போதும் எனக்கு. சரி சரி, உங்களோட எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த அளவுக்கான திறமை உங்கள்கிட்ட இருக்குது, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இலங்கை ஏசுதாஸ் இல்லை, நீங்கள் உலகம் அறிந்த ஒரு ஏசுதாசனுடைய இன்னும் ஒரு மறுபக்கமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப வாழ்த்துக்கொள்கிறோம். உங்களுடைய எதிர்கால நிச்சயங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்ற அந்த வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனைகளோடும் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்றைய தினம் எங்களுடைய கலைகம் வருகை தந்த நல்ல பல பாடல்களை தந்ததோடு அவருடைய வாழ்க்கை சம்பந்தமான விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்ட சகோதரர் அஜித் சந்திரசேன் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. நாங்கள் நன்றி சொல்லி விடைபெற்றாலும் இறுதியாக நீங்கள் ஒரு பாடல் எங்களுக்கு தரும் நிறைவாக நாங்கள் பாடலோடு நிறைவு செய்வோம். ரைட்? ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயரில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெத்த தாயொன்று வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம்
புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே. ரொம்ப நன்றி. இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மொஹிதீன். வணக்கம் நேயர்களே.